கர்நாடக அரசுக்கு கிட்டத்தட்ட 4-5 டேம் வந்து இருக்கு. ஆனா நம்மளுக்கு பார்த்தோன்னா டேமே கிடையாது. வெறும் மேட்டூர் டேமும் அதுக்கப்புறம் சிறிய அளவிலான கல்லணையும் தான் இருக்குது. மேட்டூர் மட்டும் தான் நம்மளுக்கு 93 டிஎம்சி வந்து பிடிக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து இது வந்து அவ்வளோ அளவு கொள்ளளவு வந்து பிடிக்கல. மேகத்தட்டு அணையை நம்ம தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் நம்ம வந்து செய்ய வேண்டும். இப்போ இருக்கிற இடம் பார்த்தோன்னா அண்ணன் ஜூலை 1ஆம் தேதி நடத்துகிற நடைப்பயணம் பில்லிகுண்டு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல தான் நான் இப்போ நின்று பேசிட்டு இருக்கேன். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுறதா வந்து இருக்காங்க. அது கட்டினாங்கன்னா மொத்தமா நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராம போகும். அதனால பெரும் வறட்சி ஏற்படும். இதனால வந்து பெரும் பாதிப்பு தமிழக மக்களுக்கு ஏற்படும். ஆனா கர்நாடக அரசுல அவங்க முதலமைச்சர் நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா மேகதாது கட்டுவோம், எங்களை நம்பி ஓட்டு போடுங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம்னு சொல்லி அவங்க வாக்கு சேகரிச்சு இப்ப முதலமைச்சரா உட்காந்துக்கிறாங்க. அவங்க கொள்கையே பாத்தீங்கன்னா அந்த மேகதாது அணை கட்டுறதுனால தான். அந்த மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமா கர்நாடகால இருந்து பெய்யற மழை ஃபுல்லாவே அந்த எண்டுல வந்து தடுத்து நிறுத்துறோம். மேகதாது எங்க இருக்குதுன்னா தமிழ்நாட்டோட பார்டர்ல இருக்குது. அவங்க மொத்தமா தடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வந்து கிடைக்காம போயிடும். இதனால வந்து தமிழக அரசு முயற்சி பண்ணி அந்த மேகதாது அணையை தடுத்து நிறுத்த வேண்டும். எல்லாரும் இந்த நடைப்பயணத்துக்கு வந்து ஆதரவு தாருங்க. நீங்க ஆதரவு தந்தா மட்டும்தான் இது பெரு செலவுல விழிப்புணர்வு ஏற்பட்டு மக்கள் புரட்சியா வந்து மாறும். நீங்க இதுக்கு குரல் கொடுக்கலன்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்வாதாரம் எல்லாமே அழிஞ்சு போகும். அதனால இந்த நடைப்பயணமும் ஒட்டுமொத்த மக்களும் நம்ம வந்து மேகதாதுக்கு அணைக்கு எதிராக நிற்க வேண்டும். முதலமைச்சருக்கு ஆழமாக இந்த விவரத்தை பற்றி புரிய வேண்டும். அவர் தைரியமாக எல்லாமே வந்து செயல்படுத்த வேண்டும். அதனால் அனைவரும் இந்த நடைப்பயணத்துக்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் குரலாலே உங்கள் ஆதரவாலே இது வந்து வெற்றி பெறும். நம் தமிழகம் வாழ வேண்டும். அனைவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் ஊடக பேரவை சார்பாகவும் நன்றி.